வணக்கம். ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஆற்காடு அங்காளம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம். 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் ஆற்காடு கிராமத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அங்காளம்மன் கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அருள் பெற்றனர். விழாவையொட்டி அதிகாலையில் மூலஸ்தானத்தில் எழுந்தருளி இருந்த அங்காளம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் பால், தயிர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், இளநீர், தேன், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து சாமிக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. பின்னர் உற்சவ அம்மனுக்கு பலவித மலர்களால் சாந்த ரூபிணி அலங்காரம் செய்யப்பட்டு உட்பிரகாரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இரவு 11 மணியளவில் மேளதாளங்கள் முழங்க வடக்கு வாசல் வழியாக உற்சவர் அங்காளம்மன் ஊஞ்சல் மண்டபத்திற்கு எழுந்தருளினார். அப்போது அங்கு திரண்டிருந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீபம் ஏற்றி ஓம் சக்தி அங்காளம்மா என பக்தி முழக்கமிட்டு வழிபட்டனர். நள்ளிரவு 12:10 மணியளவில் ஊஞ்சல் உற்சவம் நிறைவடைந்ததை தொடர்ந்து அம்மனுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவர் மீண்டும் கோவில் மண்டபத்திற்கு எழுந்தருளினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சாமியார் ஏவிஎம் வேலாயுதம் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆ. தண்டபாணி, மாம்பழப்பட்டு.